அத்தா நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை ஒன்றேவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை நான் தான் அனதையாக பிறந்த வளர்ந்து பாவி என்று நினைத்த என் குழந்தையோ அனதாகி விடுமே என்று பயமாக இருக்கின்றது ஆண்டவா. என் கணவரோ இல்லாமல் காலகாலமாக அழைத்து கொண்டு தேடிக்கொண்டு வருகின்றேன் அம்மா. நல்ல விளையாட்டு கெட்ட விளையாட்டு தெரியாமல் என் சதிகாரி நம்பி சென்று நாடநகரத்தை இருந்து நினைவில் இருக்கிறேன். ஆனால் நீயே நல்லவள், எனக்காக பிறந்தவள். உன்னுடைய அருமையும் பெருமையும் என்னால் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டு பார்த்தாயா? அத்தா எவ்வளவோ எடுத்துரைத்த வேண்டாம் என்று கேவலம் ஒரு தாசன் பேச்சை கேட்டு நிறை மாத கற்பனை என்று பாராமல் அவளிடத்தை என்னை சிக்க வைத்து விட்டு சென்று விட்டீர்கள் அத்தா. நான் செய்த தவறுக்கு என்னை அத்தா, தாய்க்கு பின் தாரம் என்று உரைப்பார்களே, அந்த தாரத்தை தெய்வமாக மதுக்க விட்டாலும் கூட ஒரு பெண்ணாக வந்து பார்த்துக்கலாமல் அத்தா. அத்தா, நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடு. ஆமாம், பிறந்திருப்பது ஆண் குழந்தை அத்தா. எங்கே முகத்தை காட்டு. பெயர் வைத்து விட்டாயா? அத்தா, இப்பொழுதுதான் பெற்றெடுத்துக் கொண்டே வருகின்றேன் அத்தா. நான் சூட்டுகிறேன் பெயரை. அப்படியா? ஆமா, சூட்டுங்கள் அத்தா. நம்முடைய மகனின் முகமோ மாணிக்கமல் ஜொலிக்கிறது. அடடா, என் மலரோ தவமாக தவமிருந்து பெற்றெடுத்துக்கிறாய். ஆமாங்க. அதனால நம்முடைய மகனுக்கு மலர் பெற்ற மாணிக்கம் நம்ம இந்த நிலைக்கு வர காரணம் யார் தெரியுமா?
பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இனமே. அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே, நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க வந்தேன்? அடிமலை சோடி ஆட்சியாளர் வந்திருக்க புதிய மன்னனா. என்னுடைய மனைவியோ பத்தத்தில் வர சொன்னேன். இதுவரைக்கும் காணவில்லை. இங்குதான் வர வேண்டும். அவருக்காக சற்று ஓய்வு பார்க்கலாம்.